நான் வேலை பார்க்கும்போது என்னுடைய சக ஊழியர்களை, எனக்கு கீழே பணிபுரிஞ்சவங்களை நான் வந்து அண்ணன் தம்பியாக தான் மகனாக தான் பார்த்துருக்கோம். அதனால நாங்க இருக்கும்போது 1000 கைதிகளை வைத்திருந்த நேரத்துல நாங்க ஒருவரிலிருந்து நாங்க 10 பேரை வச்சு நாங்க வந்து சிறையை நடத்திருக்கோம். கொரோனா காலத்துல அன்புதான் ஜெயிக்கும், அன்புதான் வெல்லும். பொதுமக்களும் சில நேரங்கள்ல காவல்துறையை அவமரியாதை பண்றதை நீங்க பாக்கீங்கல்ல, அப்ப அதுக்கெல்லாம் யாரு முடிவு சொல்றா? அவமரியாதை செய்த பொதுமக்களை எப்படி கூடி நம்ம தண்டிக்கிறது? அரசியல்வாதிகள் எவ்வளவு காவல்துறை அதிகாரிகளை ஏளனமா பாக்குறாங்க. அதெல்லாம் யார் சரி பண்றது? அந்த வழிதான் சில நேரங்கள்ல வந்து பொதுமக்கள் மத்தியில செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து சில தவறான முடிவுகள் வரும். சிறைச்சாலை இருக்கக்கூடாது. ஆனா சிறைச்சாலை இருக்காம இருக்கணும்னா குற்றவாளிகளை வந்து நம்ம நல்முகப்படுத்தி அவங்களை நம்ம வெளியேற்றணும்னா குற்றங்கள் குறையும். அந்த குற்றங்களை குறைப்பது சிறைத்துறையால தான் முடியும். பல லட்சக்கணக்கான காவலர்கள், பல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான நீதிபதிகள், நீதிமன்றங்கள், பல கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் வெறும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை ஊழியர்களையும் அதிகாரிகளுக்கும் அதிகப்படியான செயல்களும் செயல்பாட்டுக்கு உண்டான ஆதரவை அரசு செஞ்சு தந்தா இந்த சமூகத்தில் குற்றங்கள் குறையும், சமூக நலன் மேம்படும். ரெண்டே விஷயம் கடைசியா சொல்லிடுறேன். சிறை வளாகம் காவலர் குடியிருப்பு தனியா இருக்கும். நான் என்னோட அனுபவத்துல காவல்துறை குடியிருப்பு அது பக்கத்துல தனியா இருக்கும். தமிழ்நாடு சிறைத்துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்புல ஒருவர் கூட எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லாம இருக்க மாட்டாங்க. குழந்தைகள், மாணவர்கள். ஆனா காவலர்கள் குடியிருப்புல நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இது ஏன் இந்த சூழல் என்று பார்த்தால், சிறைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வு கிடக்கு, குழந்தைகளை சரியா பராமரிக்கக்கூடிய நிலை இருக்கு. காவல்துறையில அந்த காவலர்களுக்கு ஓய்வு இல்லை. அவங்களுடைய இளம் சந்ததியினரை அவங்க சரியாக பராமரிக்க முடியலை. அந்த இளம் சந்ததியினரையும் குடும்பத்தினரையும் பராமரிக்கக்கூடிய அளவுகளுக்கு அவங்களுக்கு ஓய்வும் அவங்களுக்கு ஊதிய உயர்வும் அதிகப்படியாக கொடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறைக்கும், காவல்துறை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சிறைத்துறைக்கும் எங்கெங்க வந்து சம்பளம் கொடுக்காங்க? எஸ்பி, டிஐஜி அவங்கெல்லாம் வந்து யூபிஎஸ்ல வந்து சேலரி வாங்கிடுறாங்க. காவல்துறைக்கு ஒரு வங்கி ஊழியருக்கு அதிகமான சம்பளத்தை சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் கொடுத்தா குற்றங்கள் தடுக்கப்படும்.